வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவித்த பின்னாடி புதிய ஓட்டர் ஐடிக்கு விண்ணப்பித்தால் 10 நாட்களுக்குள் ஓட்டர் ஐடி கார்டு வழங்கப்படும்னு ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பின்படி புதிய ஓட்டர் ஐடிக்கு எப்படி விண்ணப்பிப்பது, எந்த தேதிக்குள்ள விண்ணப்பிக்கணும், இப்பொழுது வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும், இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இந்திய தேர்தல் ஆணையம் பிப்ரவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாங்க. இந்த பட்டியலின்படி இந்த பட்டியலில் யாருடைய பேரெல்லாம் இருக்குதோ அவங்க மட்டும்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியும்னு அறிவிச்சிருந்தாங்க. இதனை தொடர்ந்து மார்ச் 15ஆம் தேதி அன்னைக்கு வாக்கு செலுத்தும் தேதி மற்றும் வாக்கு கணக்கெடுப்பு தேதியவும் அறிவிச்சிருந்தாங்க. இதனை தொடர்ந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்கும் எந்த ஒரு வாக்காளரும் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் இதாக வாக்காளர் அட்டைக்கு விண்ணப்பிப்பவங்களுக்கு 10 நாட்களுக்குள்ள வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும்னு ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அறிவிப்பின்படி மார்ச் 26க்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த புதிய வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்க தகுதி இருக்கோ அவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அப்படி விண்ணப்பிக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை 10 நாட்களுக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவங்க அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலினுடைய கணக்கெடுப்பு படி 5.69 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அப்போது யார் யாருக்கெல்லாம் புதிய வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்க தகுதி இருக்கோ அவங்க விண்ணப்பிக்கும் பட்சத்தில் அவங்களும் இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வாக்காளர் அடையாள அட்டைக்கு ஆன்லைன் மூலமாகவோ அல்லது இ-சேவை மையங்கள் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். voters.eci.government.in இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி தான் நீங்கள் ஆன்லைன் மூலம் இந்த புதிய வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த வெப்சைட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நியூ ஓட்டர் ரிஜிஸ்டரேஷன் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் நீங்கள் புதிய வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியும். டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் நீங்கள் உங்கள் தொகுதியில் யார் யாருக்கெல்லாம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியும் அப்படின்ற ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ண முடியும். எபிக் டவுன்லோட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் நீங்கள் உங்களுடைய மின்னணு வாக்காளர் அடையாள அட்டையை டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ண முடியும். மேலும் இந்திய தேர்தல் ஆணையம் இப்போது புதிய வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு 10 நாட்களுக்குள்ள புதிய வாக்காளர் அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. புதிய வாக்காளர் அடையாள அட்டை வர்றதுக்கு எப்போதுமே 3 மாதத்திற்கு மேலே ஆகும். நீங்கள் இப்போ விண்ணப்பிக்கும் பட்சத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு உங்களுடைய பெயர் இடம்பெறும். புதிதாக விண்ணப்பித்து முடித்த பின்னாடி 10 நாட்களுக்குள்ள எனக்கு வாக்காளர் அடையாள அட்டை வரல அப்படின்னு யாரும் இந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணாதீங்க. இந்த வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்க யார் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அறிவிப்புகளையும் திட்டங்களையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.